அனைவருக்கும் வணக்கம். இந்த சாடியில் இருக்கிற இந்த இழுப்பங்கண்டை பாருங்கோ. நாங்கள் இன்றைக்கு ஒரு புதிய முறையில் இந்த ரூட் போல் இதில் வந்து ஒரு மரங்களை வந்து பெரிய பெரிய மரங்களை உருவாக்குற ஒரு முறையை உங்களுக்கு காட்ட போகிறோம். இது என்னென்னா, இந்த சாடி வந்து சைனாவிலேருந்து இப்போ அண்மையில் வந்த சாடி. இந்த சாடி வந்த நோக்கமே இந்த ரூட் போலுக்காக தான் வந்தது. இதை பாருங்கோ. இப்போ நாங்கள் இதை அப்படியே இந்த மண்ணுக்கு உள்ளுக்க வச்சு மூட போகிறோம். பாருங்கோ, மூட போகிறோம். ரைட். மண்ணை மூடு. இப்படித்தான் இன்றைக்கு கணக்க செய்யப்பட்டிருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 20-25 ரூட் போல் இது செய்திருக்கிறோம். சரி. இது என்னத்துக்குன்னு சொன்னால், இந்த பேக்கெட்டுகளில் வந்து நாங்கள் இந்த கண்டுகளை வச்சு நாங்கள் தண்ணி ஊற்றி வளர்க்க அந்த கண்டுகளின் எழுச்சி வந்து அதோட வளர்ச்சி வந்து மிக குறைவாக இருக்கும். ஆனால் மண்ணு கீழே அந்த சாடியோடு சேர்த்து தாட்டு விட்ட உடனே அவர் வந்து வேகமாக வளர்ச்சி அடைவார். இப்போ வேகமாக வளர்ச்சி அடைந்தால் அந்த வேரெல்லாம் வந்து அதுன்ற அந்த சாடியின் இந்த பக்கத்தால் இந்த பக்கத்துக்களால் வெளியில் வருவர். வெளியில் வரைக்க கண்டுக்கு வந்து போதிய சத்து கிடைக்கும். அப்போ மரங்கள் வந்து மிக விரைவாக பிடிக்க மரங்களாகும். அப்போ எங்களுக்கு தேவைப்படுற அளவுக்கு அது வளர்ந்த உடனே நாங்கள் என்ன செய்வோம்னா, பிறகு திருப்பி புதுசாக தோண்டுவோம் சைட்டில். இப்போ இது மண்ணு கீழே இருக்குண்டா இதெல்லாம் சைட்டாக தோண்டி எடுத்துட்டு பிறகு அந்த வேர்களை வந்து வெட்டுறது ஈஸியாக இருக்குது. வெட்டி போட்டு அப்படியே தூக்கி எடுத்து இந்த பிளாஸ்டிக்கை கலட்டலாம். இதில் நட்டு இருக்குது, இங்கே இதில் நட்டு இருக்குது. கலட்டி போட்டு அப்படியே நட்டு விட்டோம்னா எங்களுக்கு அந்த பெருமரங்கள் இலகுவாக உருவாகும். இதுக்குத்தான் நாங்கள் இந்த ரூட் போல் இதை வந்து இன்றைக்கு உங்களுக்கு காட்டியிருக்கிறோம். நீங்களும் பிடிச்சிருந்தா செய்யுங்கோ, இல்லாட்டி இந்த நேரம் வந்து பார்க்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 15-20 கண்டு இன்றைக்கு இப்படி செய்திருக்கிறோம். சாடிகளுக்கு வச்சு இதன்றிருக்கிறோம். பாருங்கள். நன்றி. கிரீன் லேயர் சுற்றுச்சூழல் அமைப்பு, நீர்வேலி, யாழ்ப்பாணம்.